ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ, அவை உயரும்போது இமயம் போல தெரிந்திட வேண்டாமோ, பிறருக்காக வாழும் நெஞ்சம் விரிந்திட வேண்டாமோ, அது விரியும் போது குன்றை போலே நிமிந்திட வேண்டாமோ, கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான வெண்திரையும் பின்திரையும்ல இந்த நீரும் நெருப்பும் பாருங்கள். இது 1971 வந்த படம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னால் தான் ரிக்ஷாக்காரன் ஒரு அற்புதமான 25 வாரம் ஓடின படம் ரிலீஸ் ஆகுது. இது ஏறத்தாழ அலெக்சாண்டர் டூமாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆங்கில பிரான்ஸனுடைய எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு நாவல் எழுதினவர். அந்த நாவலை அடி ஒட்டி தான் திரு எஸ்.எஸ். வாசன் அவர்கள் அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம், பானுமதி அம்மாவும் திரு எம்.கே. ராதா அவர்களும் நடித்த படம் அபூர்வ சகோதரர்கள்னு பெரிய ஹிட்டு மூவி அது. அந்த படத்தை அடி ஒட்டி தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படம் பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், அதில் 2 கேரக்டர் பண்ணுவார் எம்ஜிஆர். கரிகால்னு ஒரு கேரக்டர், இன்னொரு ஹீரோ கேரக்டர் வந்து அதுதான் வந்து அப்பாவை கொன்றவங்கள பழி வாங்குறது தான் கதை அது. ஆனால் பாருங்கள், அந்த படத்தில் இதில் ஒரு பாட்டு வரும், கடவுள் வாழ்த்து பாடும்னு. அதில் பாருங்கள், அதில் கூட இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வீர விளையாட்டை கற்றுக் கொடுப்பார். அந்த கற்றுக் கொடுக்கும்போது நான் சொன்ன பாருங்கள், ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ, அவை உயரும்போது இமயம் போல தெரிந்திட வேண்டாமோ. பாருங்கள், அந்த உழைக்கும் கைகள், ஊருக்காக உழைக்கிற கைகள் இமயம் போல தெரியணும். பிறருக்காக வாழும் நெஞ்சம் விரிந்திட வேண்டாமோ, பிறருக்காக வாழும்போதே நெஞ்சம் விரியுது, அது விரியும் போது குன்றை போல நிமிந்திட வேண்டாமோன்னு ரொம்ப அற்புதமான ஒரு சாதாரணமாக இருக்கும் அந்த பாட்டை கேட்கும்போது. ஆனால் பாருங்கள், அவ்வளவு கருத்தாழமிக்கிறது வாலிசா எழுதுகிற பாட்டு. அதனால் அந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு, ஒரு வித்தைகளை கற்றுக் கொடுக்குற ஒரு இதுவாக தான் ஒரு கேரக்டர் வரும். ஆனால் அந்த படம் பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், ரிக்ஷாக்காரனுக்கு அப்புறம் இந்த படம் வருது. பட் பெரிய வெற்றி பெறலை. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இந்த கரிகாலன்னு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பார் சகோதரர். அதனுடைய நெகட்டிவ் கேரக்டர் மட்டும் இல்லை, இறுதியில் செத்துருவார். அந்த சாகிற மாதிரி இருந்தாவே படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். லைக் வந்து ராஜா தேசிங்கு, இந்த படம், இந்த மாதிரி பாசம், இதெல்லாம் நிறைய இருக்குது அவங்க எடுத்துக்காட்டு. அப்போ பாருங்கள், இந்த படத்துக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. என்ன காரணம்னா, இது முழுக்க முழுக்க ஜெமினி ஸ்டுடியோவில் தான் அப்போ வந்து தயாரானது. தின்ஷான்னு ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் அவர் வந்து பாருங்கள், அந்த படம் பெரிய அளவுக்கு பொருட்செலவு எடுத்த படம். 1971, 65 1000 ஒருவன். அதுதான் வந்து அப்போ எம்ஜிஆர் வந்து எவ்வளோ மாறினாலும் இதுக்கப்புறம் அடிமை பெண்ணுக்கு முன்னால் வருது அடிமை பெண்ணு. பாருங்கள், ரிக்ஷாக்காரன் வந்து பின்னால் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய வெற்றி பெறலை. ஆனாலும் பாருங்கள், இந்த படம் முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ வந்து தேவி பேட்டஸில் போடுறாங்க. அப்போ முதல்வராக இருக்கிற கலைஞர் கருணாநிதி கூட ஜெயலலிதா அம்மா, திரு எம்ஜிஆர் அவர்கள் 3 பேர் முதல் ஷோ பார்க்குறாங்களாம். பார்க்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததான். அந்த கூட்டத்தில் அடக்குன்றதுக்காக அப்போ குதிரைப்படையை கொண்டு வந்தாங்களாம் கவர்மெண்ட். அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா அந்த படத்துக்கு. ஆனால் பாருங்கள், இந்த படத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த பின்திரையில் இது சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் இதை பேசினேன். அந்த படம் வந்து ஜெமினியில் ஆகும்போது பெரிய ஃபைட்டு, ஸ்வார்டு ஃபைட்டு, பிச்சுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து கேபி ராமகிருஷ்ண ஐயா வந்து அதை எழுதியிருக்கிறாரு. நானும் திரு எம்ஜிஆர், அவர் என்ன பாருங்கள், எம்ஜிஆருக்கு டூ போடுறவனும் அவர் தான். யார்? கேபி ராமகிருஷ்ணன் தான். ஆப்போசிட்டில் ஒரு பகைவனாக இருந்து ஒரு வீரனாக சண்டை போடுறதும் அவர் தான். 2 சேர்ந்து செய்வாராம் அவர். அந்த ஒரு நாள் வந்து அந்த ஜெமினியில் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ ஹிந்தி ஸ்டார் தர்மேந்திரா வந்திருக்கிறாரு. வந்து எம்ஜிஆரை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாரு. இது எம்ஜிஆர் கேள்விப்படுறாரு. உடனே பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் எடுக்கும்போதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்களாம். உடனே எம்ஜிஆர் தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய உதவியாளர் அமைச்சு வரவழைச்சிருக்கிறாரு. நேராக உள்ளே வந்திருக்கிறார் தர்மேந்திரா சார். வந்த உடனே பாருங்கள், அவர் தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னால் தான் அமரர் ஆனார் திரு தர்மேந்திரா அவர்கள். பாருங்கள், நேராக வந்தவர் நேராக எம்ஜிஆருடைய காலை தொட்டு வணங்கினாராம் தர்மேந்திரா சார். உடனே எம்ஜிஆர் வழக்கமாக அவர் கட்டி பிடிச்சாராம். கட்டி பிடிச்சி உட்கார வச்சு விசாரிச்சாராம். ஆங்கிலத்தில் தான் பேசினாராம். பேசும்போது அவர் கேட்டாராம், என்ன விசேஷம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைட் சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்வார்டு ஃபைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் உங்களை பார்க்கணும் வந்தேன். நீங்கள் அனுமதிச்சின்னா இந்த ஃபைட்டை நேரடியாக பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, எனக்கு அனுமதி எனக்கு வேணும்னு கேட்டாராம். அட நீங்கள் என்ன, நீங்கள் உட்காருங்க, இன்றைக்கெல்லாம் நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் எம்ஜிஆர், அவர் கூட உட்கார வச்சுட்டாராம். வச்சுட்டு அந்த பிச்சுவா ஃபைட்டை எடுத்தாங்களாம்.
எடுத்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாராம் தர்மேந்திரா சார், யார் கேபி ராமகிருஷ்ணன் தான் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. தர்மேந்திரா என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே உட்காந்து பார்த்தவர் இருப்பு கொள்ளலையாம். நேராக வந்து கேமரா பக்கத்தில் நின்று என்ன எடுக்கிறாங்க, யாராக இருந்தாங்களாம் அப்போ, ஃபைட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர், டைரக்டர் பா நீலகண்டன், கூட இவர் கேபி ராமகிருஷ்ணன், வி ராமு சார் கேமராமேனு எல்லாம் இருக்கிற போது இது பார்த்துட்டே இருந்தாராம். ஆவல் தாங்க முடியாமல் கேமரா பின்னாலாம் வந்தாராம். வந்துட்டு பார்த்தா அதை கட் பண்ணி ஷார்ட் முடிச்ச உடனே பார்த்தா அந்த கத்தியை வாங்கி பார்க்குறாராம். ஷாக் ஆகிட்டாராம் தர்மேந்திரா. ஏன்னா ஒரிஜினல் கத்தியா அது. அவர் கேட்டாரா, இது என்ன ஒரிஜினலாக இருக்குதுன்னு சொன்ன உடனே, ஏன் பண்ணலாம், கூட சண்டை போடுறவங்க நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்போ கத்தி வீசணும் எப்போ கத்தி வீசக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம ஒரிஜினல் கத்தியே பண்ணலாம், அதனால் அது தப்புன்னு கிடையாது, அது நம்ம தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறாராம். அதை வாங்கி பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். பட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் அன்றைக்கெல்லாம் கூட இருந்து எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நான் ரொம்ப நாளாக எனக்கு வந்து நீங்கள் ஃபைட் உங்களோட சீக்வன்ஸை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது இன்றைக்கி உங்களுடைய அனுமதியால் எனக்கு கிடச்சி போச்சு, ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னோடனே எம்ஜிஆர் சொன்னாராம், நீங்களும் நல்லா உடற்கட்டு கரெக்டாக வச்சுருக்கிறீங்க, நல்லா ஃபைட்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படியே வச்சுக்கங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் அமிச்சாராம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அப்போ அந்த காலத்தில் வந்தது. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா பாருங்கள், ஒரு ரியல் ஃபைட்டு, அந்த ரியல் கத்தியை வச்சுக்கிட்டே 2 பேரும் ஃபைட் பண்ணாங்களாம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்களே வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்வாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருந்தால் கூட தெரிஞ்சால் கொஞ்சம் பண்ணுவோம், யாராவது டியூப் போட்டு தெரிஞ்சவங்க வச்சு தான் பண்ணுவோம் நாங்கள். அது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இந்திய நடிகரே வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்லி, அந்த ஃபைட்டை பார்க்கணுன்னு சொல்லி, அவரே பெரிய தரம்வீர் படமெல்லாம் பெரிய ஹிட்டு, யாதவ் பாரத், அது கூட தரம்வீர்லாம் ஷார்ட் ஃபைட்லாம் பண்ணவர் அவர் தர்மேந்திரா. பாருங்கள் எப்படி அந்த கலையில் எப்படி மன்னனாக இருந்திருக்காரு. இப்போ அதெல்லாம் நான் சொன்ன பாருங்கள் பாட்டு, அதுலேயே ஒரு அடுத்த சென்ஸாக வரும், வேலும் வாழும் வேலும் வாழும்னு ஒரு வரி வரும். வேலும் வாழும் வீரரின் விளையாட்டில் அது நாளும் காணும் பரம்பரை வழக்கம் தென்னவர் திருநாட்டில், வேலும் வாழும் சுழன்றிட வேண்டும் வீரரின் விளையாட்டில் அதில் அது நாளும் காணும் பரம்பரை வழக்கம் தென்னவர் திருநாட்டில், நாடு நலம் பெற நாமும் பலம் பெற வேண்டாமோன்னு முடியும் அந்த சென்ஸா. அதாவது நாடு உயர்றதுக்கு நாம் வந்து மனமும் உடலும் பலம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் அந்த சென்ஸாக வரும். பாருங்கள், எம்ஜிஆருடைய வாழ்வியலே அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைட்டானாலும் பாட்டானாலும் நாடு மக்கள் தேசம் அந்த உண்மை இதையே தான் அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு மையமாக கொண்டார். ஆனால் அது மாதிரி இந்த நீரும் நெருப்பும் தோணும் போதெல்லாம் எனக்கு இந்த கட்சி தான் ஞாபகம் வரும். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.